அதிமுக பலமா இல்ல, ரேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் அவங்க வேகம் எடுத்திருக்கிற மாரியான விஷயம் நடந்திருக்கு. உங்களுடைய பார்வை சார்? அதிமுக உண்மையிலேயே ரேஸ்ல இல்ல தான். திமுக பொய் கூட்ட பிரச்சாரம் மாரி அது ரேஸ்ல இல்ல. புரியுதுங்களா? ஓஹோ! அதுதான் அங்க பலகீனம். அது ஒண்ணும் கட்டமைக்கல. அதிமுகவுல நீங்க மறுத்தாலும் மறுக்காவட்டி போனாலும் இந்த ஊடக ஒருங்கிணைப்பு இந்த கட்டமைப்பு சுத்தமா 0. இல்லவே இல்ல. நான் அத வெளிப்படையா சொல்லலாம். மத்தபடி களத்துல வந்து நீங்க எங்க போனாலும் சரி, எடப்பாடியார் மேல எதனா ஒரு அவச்சொல் இருக்குதா? அந்த மனுஷன் இருந்தபோது பரவால்ல. பிரச்சனைலாம் இல்ல. மின்சார கட்டணம் ஏறல, சொத்து வரி ஏறல, நிலத்த பாதுகாத்தாரு, விவசாய நிலத்த. அதே அன்னைக்கு வந்து வேளாண் பாதுகாப்பு திட்டம்னு அறிவிச்சாரு. அந்த இடத்துலலாம் வந்து மீத்தேன் அது இதுன்னு தொல்ல போடக்கூடாதுன்னு கண்டிப்பா. எதிர்ப்பு வந்தோனே ஒத்துக்கிட்டாரு. விவசாயி மனுஷன். நீ என்ன பண்ற? பரந்தூர் விவசாய நிலத்த புடுங்குற நீ வந்து மிருகமா மாறி இருக்க. புரியுதுல்ல? அந்த விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர்கள தூக்கி உள்ள வைக்கிற நீ. என்ன? பரந்தூர் பகுதி முழுக்க இருக்கக்கூடிய பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய சுத்துவட்டார பகுதி முழுக்க நீ இடத்த எடுக்கிற நீ. திமுகவ சொல்ல வரேன். அப்ப அந்த மக்கள வந்து எடப்பாடியார வந்து அந்த இதுல பார்க்கல. ஒரு எதிர்ப்பு இல்லாத மனிதர், பெரிய அளவுல எதிர்ப்பு, அதிருப்தி அதெல்லாம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி அதனால அது போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சி கூட அது வந்து பொய்யாக கட்டமைக்கப்படுகிற ஒரு பிரச்சாரம். இப்ப என்ன இந்துத்துவான்னா என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் நீங்க சொல்லல. இல்லங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானங்க அப்படின்ட்டு அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் செய்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். ஒரு சோழ பரம்பரையில வந்துட்டு எப்படி வந்து ஆரியம் வளர்ந்ததுன்னு சொல்ல வராங்களோ, அந்த மாரி இந்த ஸ்டாலின் சோழர் பரம்பரையில ஆரியம் நல்லாவே வளர்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னத்தி தளபதியாக சேகர் பாபு இருந்து செய்துட்டு இருக்கிறார். என்ன உங்களுக்கு குறைச்சல் உங்களுக்கு? எந்த மாநிலத்திலும் இல்லையேப்பா கோமரம். நீ இங்க கொண்டு வந்து வச்சுக்கிற மாட்டுக்கு மரம். சொல்லுங்க. இதான் உங்க திராவிடம் பெரியார் கத்துக் குடுத்த பாலபாடமா? இதான் உங்க பெரியார் கொள்கையா? ஒருத்தர் வாய் திறந்து பேசல.